ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதா சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ரொம்ப ஈஸியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் நம்ம செய்ய போகிறோம். ஒரு அர்ஜென்ட்டுக்கு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்கள், ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. முட்டையை வந்து நல்லா ஒடிச்சு இதில் போட்டுக்கோங்க தனியாக. இந்த மாதிரி 3மே நம்ம உடைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நான் வந்து 3 முட்டை உடைச்சி போட்டிருக்கேன். இப்போ காரத்துக்கு உங்களுக்கு மிளகாத்தூள் எவ்வளோ வேணுமோ பார்த்து போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக, சிக்கன் மசாலா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. சால்ட்டு, கொஞ்சமாக கொத்தமல்லி தூள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம போட்ட மிளகாத்தூள், சிக்கன் மசாலா இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ஃபாஸ்ட்டாக பண்ணிங்கன்னா சூப்பராக மிக்ஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், தக்காளி வந்து ரவுண்டாக இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம இந்த தக்காளி எடுத்து லைட்டாக வச்சுக்கலாம். சென்டரில் ஒரு தக்காளி போட்டுக்கலாம், கேப் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ இது மேலே பாருங்கள், கொஞ்சமாக நம்ம ஏற்கனவே முட்டையில் வந்து உப்பு போட்டிருக்கோம். அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டான ஆம்லெட்டு. இது மேலேயும் அதே மாதிரி மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதே மாதிரி சிக்கன் மசாலா. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அளவு காட்ட முடியாது. பாருங்கள், சும்மா ரவால் எடுத்து இது மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் வெந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம திருப்பிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. ப்ளஸ் மெதுவாக பண்ணுங்கள். இந்த பக்கம் கொஞ்சம் நல்லா வெந்துட்டோம். நம்ம வந்து முட்டை வந்து பாருங்கள், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணது, இந்த ஸ்பைசி எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணோம் இல்லையா, மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, உப்பு எல்லாமே. இப்போ நம்ம இதை எடுத்து இந்த தக்காளி மேலே அப்படியே ஊற்றிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஊற்றி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஆள் வந்து நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்லாம். நீங்கள் காலையில் டிஃபனுக்கு பதில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க, சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. இது வந்து சிம்மிலே கொஞ்சம் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக வேகட்டும். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் வந்து நான் கொஞ்சமாக கருவேப்பிலை இல்லைன்னா கொத்தமல்லி தழை, உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நான் கருவேப்பிலை போடுறேன். ஓகேங்களா? இன்னும் கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும்.
ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், சூப்பரான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து வெளியில் எங்கேயாவது அர்ஜென்ட்டாக போகணும்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டு சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைகள் வந்து நீங்கள் முட்டை அப்படியே போட்டு கொடுத்தானா வேக வச்சு கொடுத்தாலும் அது சாப்பிடாது. இந்த மாதிரி நீங்கள் மெத்தடில் நீங்கள் வெரைட்டியாக நீங்கள் செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்க, எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்துங்க.